ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷன் ஸ்பெஷல் அப்படின்றனால நமக்கு வந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பற்றி எல்லாமே பார்த்துட்டு வரோம். லாஸ்டா ஒரு வீடியோல ஆர்டிகல் 324 இருந்து 329 பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்களை யார் நடத்துறாங்க, அந்த ஹையரார்கி மேல இருந்து கீழே வரை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதாவது தேர்தல் ஆணையம் முதல் வாக்குச்சாவடி வரை அப்படின்றது, அதாவது இந்திய தேர்தல்களை நடத்தக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் மற்றும் அமைப்புகளா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டாப்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 324 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலை நடத்தும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இங்க யார் இருப்பாங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு. அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 தேர்தல் ஆணையர்கள், இப்படிப்பட்ட மூவர் குழு இருக்கும். இவங்களை யார் நியமிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் இவங்களை நியமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தால யார் இருப்பாங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாரு. இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுபவர். ஓகேங்களா? அதாவது மாநில அரசுடன் கலந்தாலோசித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் இவர் வந்து நியமிக்கப்படுவாரு. அதுக்கப்புறம் யார் இருப்பாங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவில தேர்தல் பணிகளை வந்து பார்வையிடுவாரு. பொதுவா யார் இருப்பாங்கன்னா அந்தந்த மாவட்டத்தோடைய ஆட்சியர், அதாவது கலெக்டர் தான் இந்த பொறுப்புல இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் இருப்பாங்கன்னா ரிட்டர்னிங் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஓ, தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு, அது வந்து நாடாளுமன்றமா இருக்கும், இல்ல சட்டமன்றமா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு தேர்தல் நடத்துறதுக்கு இவர் தான் பொறுப்பு. ஓகேங்களா? சோ வேட்பு மனுக்களை வந்து பெறுவது, அதே மாதிரி வாக்குகளை எண்ணிக்கை செய்வது அந்த கடைசி டைம்ல. ஓகேங்களா? சோ அந்த தொகுதிக்கான டாப் டு பாட்டம் வந்து இவர் தான் கவனிச்சுப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஆர்ஓ சொல்லுவாங்க, வாக்காளர் பதிவு அலுவலர். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை வந்து தயாரிப்பதற்கும் திருத்துவதற்கும் இவர் தான் பொறுப்பு அப்படின்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில தேர்தல் நடத்தையை வந்து கண்காணிக்கிறவங்க. இவங்க வந்து யாரு நியமிப்பாங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி அவங்க தான் நியமிப்பாங்க. ஓகேங்களா? ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத்தோடைய ஹெட் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர். ஆக்சுவலா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அவங்கள பத்தி நான் அடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.